85 வயசுலயும் நேர்ல வந்த கவுண்டமணி. இரங்கல் தெரிவிக்காத தனுஷ், விஷால், சிம்பு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? இயக்குனர் பாரதிராஜாவோட பையன் மனோஜ் மாரடைப்பால காலமானாரு. அதுக்கு பின்னாடி திரை பிரபலங்கள், அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதிரியான நெறைய பேரு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. அதுக்கு பின்னாடி பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின்மயானத்துல உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில திரை பிரபலங்கள் நெறைய பேரு அவரோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிக்காதது பேசுபொருளாயிருக்கு. இதுக்கு நெட்டிசன்களும் போஸ்ட் போட்டு பதிவிட்டு வராங்க. நடிகர் மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பால உயிரிழந்தாரு அப்படிங்கிற செய்தி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட இசைஞானி இளையராஜா வீடியோ மூலமா அவரோட நண்பர் பாரதிராஜாவுக்கு ஆறுதல் சொன்னாரு. அதுக்கு பின்னாடி மனோஜுக்கு இரங்கலும் தெரிவிச்சாரு. அதை தொடர்ந்து நடிகை மீனா தன்னோட எக்ஸ் தளத்துல மனோஜுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அப்புறம் தயாரிப்பாளர்களும் கூட இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. மனோஜோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தின இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் பாரதிராஜாவோட நிலைய தெரிஞ்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. சோர்வா இருந்த அவரு பாரதிராஜாவை எப்படி தேற்றுறது அப்படின்னு தெரியல, அவர் நினைச்சா மனம் பதறுது அப்படின்னு சொன்னாரு. நடிகர் விஜய் தன்னோட நண்பர் சஞ்சீவ் கூட வந்து மனோஜோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போனாரு. மனோஜ் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல தான் விஜயோட வீடும் இருக்குது. 2 பேருமே பக்கத்துல இருந்தாலும் நண்பர்களா தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. சிம்பு நடிச்ச ஈஸ்வரன், மாநாடு மாதிரியான படங்கள்ல மனோஜ் சின்ன கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாரு. அவரோட உடலுக்கு சிம்பு அஞ்சலி செலுத்தலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாலும், நெருங்கிய நண்பரும் நல்ல நடிகருமான மனோஜை இழந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சிம்பு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. ஷங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச எந்திரன் படத்துல மனோஜ் உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. மனோஜ் இறந்த செய்தி ரஜினிகாந்துக்கு தெரியாமலா இருந்திருக்கும். 16 வயது நிலை படத்துல ரஜினிகாந்தோட வில்லத்தனத்தை பாராட்டாதவங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாரதி ராஜாவையும் அவர் மறந்துட்டாரு அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர்கள் தனுஷ், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியானவங்க கூட இரங்கல் தெரிவிக்காதது பேசுபொருளா மாறியிருக்கு. சமுத்திரம் படத்துல மனோஜ் பாரதிராஜாவோட கவுண்டமணி இணைஞ்சு நடிச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி 2 பேரும் இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. ஆனாலும் கூட உடல் அளவுல நலிஞ்சிருக்கக்கூடிய கவுண்டமணி 85 வயசுலயும் மனோஜோட உடலுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாரு. அவரால முடியுது, ஆனா இளம் நடிகர்களால முடியலையா அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.